பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் அப்படின்னா ஒரு வழக்கு தான். எது தொடர்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்க இறந்துறாங்க. இறந்த அந்த பூத உடலை எடுத்துட்டு நல்லடக்கம் செய்ய போகும்போது ஊர்வலம் போவாங்க. அப்படி போகும்போது அந்த அந்த அவங்க எடுத்துகிட்டு போகிற அந்த வாகனத்தில் மாலைகள் இந்த மாதிரிலாம் கொண்டு போகும்போது அதையெல்லாம் பிச்சு ரோட்டில் போட்டு போவாங்க. இல்லை டான்ஸ் ஆடுவாங்க, இல்லை பயங்கரமாக வெடி போடுவாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு என்ன செய்வாங்க அப்படின்னா, நல்ல வாழ்ந்து இறந்தவங்களுக்கு அந்த மாதிரி செய்வாங்க. அப்படி இல்லைன்னா நல்ல செல்வ செழிப்போட வாழ்ந்த ஒரு மனிதனா இருந்தா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, இறுதி ஊர்வலத்துல செய்வாங்க. இது அங்கங்க பார்த்தீங்கன்னா, பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வண்ணமாக பல சம்பவங்கள் அங்கங்க நிறைவேறத நம்மளால பார்க்க முடியும். அத பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் இறந்துட்டா சுடுகாடு கொண்டு போறது கூட பாதை இல்லாத நிறைய ஊர்கள்ல பிரச்சனை இருக்கு. இதையும் தாண்டி ஒருத்தர் இறந்து அவரை தூக்கிட்டு போகும்போது நல்ல விதமா தூக்கிட்டு போய் அவர் அடக்கம் பண்றதுக்கு வழி இருந்தாலும் கூட அந்த வழி அருகே பல பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய ஆட்களும் நம்ம நாட்டுல இருக்கத்தான் செய்யறாங்க. அப்படி இல்லையா? இது இது மாதிரி ஒரு வழக்கு மதுரை மாவட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவத்திற்கு மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டு அரசுக்கு ஒரு பரிந்துரையும் செய்திருக்கிறார். சட்டத்தை நீங்க இயற்ற வேண்டிய தேவை இருக்கு. இந்த மாதிரி இறுதி ஊர்வலத்துல கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் சொல்லி அதற்கென்று ஒரு தனி சட்டத்தை இயற்றினா தேவைன்னு சொல்லி பரிந்துரை செஞ்சிருக்கிறார். ஓகேவா? அது என்ன சம்பவம் அப்படின்னு நான் முழுசா சொல்றதுக்கு முன்னாடி, நான் ஒரு முறை சிவகங்கை மாவட்டத்துல எங்க உறவினர் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்க போயிருந்தேன். போயிருக்கும்போது நல்லடக்கம் செய்வதற்கு அவங்களுடைய பூத உடலை எடுத்துட்டு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் கொண்டு போய் தான் என்ன செய்யணும், அடக்கம் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு சூழல். அப்ப அங்க வந்திருந்த சொந்த சொந்த பந்தங்கள் எல்லாமே, இளைஞர்கள் எல்லாமே பயங்கரமா மது போதையில அந்த பாடியை தூக்கிட்டு போகும்போது பயங்கர ஆரவார ஆர்ப்பாட்டத்தோட மேளதாளத்தோட அந்த மாலைகள் எல்லாம் தெருக்கள் எங்கும் பிச்சு வீசிக்கிட்டு, அதே போல கிட்டத்தட்ட 100 அடிக்கு 100 அடிக்கு அவங்க நகர்ந்து வர 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 வெடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி பயங்கர ட்ரம்ஸ் அடிச்சு ஆடிக்கிட்டு அப்படி போகக்கூடிய ஒரு சூழல். அப்ப இந்த மெயின் ரோட்ல வரும்போது வாகனங்கள் போகுது, பேருந்து வருது. இந்த மாதிரி ஒரு சூழல்ல ஒரு இடத்துல நிறுத்தி வெடி வெடிக்கிறாங்க. வெடி வெடிச்சோன்னே ஒரு பேருந்து ஒண்ணு வந்துட்டு இருக்கு. அந்த பேருந்து பக்கத்துல வெடி வெடிச்சோன்னே ஒருத்தர் ஓடி போய் அந்த பேருந்துல விழுந்துடுறாரு. காயமாயிருது, பயங்கர காயமாயிருது. அதே மாதிரி பயங்கர கூச்சலிட்டு அந்த மாலைகளை எல்லாம் அள்ளி வீசிக்கிட்டு பயங்கரமா அந்த ரோட டேமேஜ் பண்ணி மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி கொண்டு வர்றாங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசுக்கு வேதனையா இருந்துச்சு. என்னடா இப்படி இறுதி ஊர்வலத்துல இப்படி இல்லாம நடக்கணும். ஒருத்தர் இறந்துட்டாங்க. அதுவே ஒரு பெரிய துக்க நிகழ்வு. இந்த துக்க நிகழ்வை ஓகே நம்ம இந்த மாதிரி அனுசரிக்கும் போது அதை எவ்வளவு பக்குவத்தோட நம்ம அதை செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. ஆனா இவ்வளவு மோசமான ஒரு நிலையில இந்த சமுதாயம் இன்னைக்கு போதைக்கு அடிமையாகி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்களே அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. அப்புறம் அடக்கம் முடிச்சுட்டு நம்ம வந்துட்டோம். இது நான் கண்ட ஒரு சம்பவம். இதே போலதான் இந்த வழக்குக்குள்ள நடந்த ஒரு பிரச்சனை. என்னன்னா, மதுரை மாவட்டத்துல ஒரு ஏரியாவுல ஒருத்தர் இறந்து நல்லடக்கம் செய்ய தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த சாலையில ஒரு ஒரு பேருந்து வருது. அதாவது 23 கல்லூரி மாணவிகள் கொண்ட ஒரு பேருந்துன்னு சொல்றாங்க, வருது. அப்படி வரும்போது அங்க அந்த இறுதி ஊர்வலத்துல கலந்து கொண்டிருந்த ஒரு சில இளைஞர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, பயங்கரமா அட்ராசிட்டி பண்ணி அந்த வாகனத்துல வந்த கல்லூரி மாணவிகளை ஆபாசமாக பேசியதாகவும், அதே போல அந்த அந்த வாகனத்தை ஓட்டிட்டு வந்த அந்த ஓட்டுநர் மீது ஹெல்மெட்டு, செருப்பு கொண்டு பயங்கரமா அவரை தாக்கியதாகவும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அங்க அந்த இறுதி ஊர்வலத்துல இந்த கலவரத்தின் மையமா வச்சு அந்த ஏரியாவில் ஒரு போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஒரு 3 பேர் மீது வழக்கு பதிவு பண்றாங்க. எஃப்ஐஆர் ஆயிருது. அப்ப இவங்களை என்ன செய்யறாங்க அப்படின்னா, கைது பண்ற ஒரு சூழல் இருக்கும்போது அந்த 3 பேரும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு வழக்கறிஞரை வச்சு உயர்நீதிமன்றத்துல ஜாமீன் கேட்டு தாக்கல் பண்றாங்க. அந்த ஜாமீன் கேட்டு தாக்கல் பண்ண வழக்குல தான் இந்த தீர்ப்பை நீதியரசர் கொடுத்திருக்கிறாருங்கிறதா நீங்க கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மனுதாரர்களுக்காக வழக்கறிஞர் ஆஜராகி என்ன சொல்றாரு அப்படின்னா, இறுதி ஊர்வலத்தின் போது வேண்டுமென்றே அந்த வாகனத்தை உள்ள அவங்க நகர்த்திட்டு வந்ததுனாலதான் எங்களுடைய மனுதாரர்கள் எச்சரிக்கை விடுத்தாங்க. ஆனா அங்க இருந்த காவல்துறை வேண்டுமென்றே இவங்க மேல பொய் புகாரை செய்து வேண்டுமென்றே சோடிச்சு வழக்கம் பதிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த மனுதாரர்களுக்கு சாதகமாக வழக்கறிஞர் பேசுறாரு. அதை எதிர்த்து அந்த பேருந்தை ஓட்டி வந்த அந்த மாணவிகள் பேருந்தை ஓட்டி வந்த ஓட்டுநர் சார்பாக களமிறங்கிய வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா, இல்ல ஆபாசமாக அந்த கல்லூரி மாணவிகள்கிட்ட நடந்து கொண்டாங்க. அது மட்டும் இல்ல, என்னுடைய கட்சிக்காரராக அந்த பேருந்து ஓட்டுநரும் தாக்கப்பட்டார் அப்படிங்கிறத ஆவணத்தை நிரூபிக்கிறாங்க. 2 பேரும் வழக்கையும் கவனிச்சு நீதியரசருக்கு பரிந்துரை செய்யறாங்க அப்படின்னா,
இது போன்ற வழக்கு ஏற்கனவே வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்துச்சு. அப்ப அந்த நீதியரசர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஐஜிக்கு ஒரு உத்தரவு போடுறாங்க. உத்தரவு போட்டு இது தொடர்பாக ஒரு சுற்றறிக்கை நீங்க கட்டுப்பாடோட நீங்க பாஸ் பண்ணி அனுப்பணும்னு சொல்லி சொல்றாங்க. அது மூலியமாவும் ஒரு சுற்றறிக்கை பாஸ் பண்ணப்பட்டது. ஆனா யாரும் அதை சரியாக இன்ன வரைக்கும் கடைபிடிக்கவில்லை என்பது வேதனையா இருக்கு. இது போன்ற இறுதி ஊர்வலங்கள்ல இது போன்ற குற்றங்கள் நடந்து கொண்டே இருப்பது ரொம்ப மனதிற்கு வேதனையாக கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கு. இந்த 2 தரப்பு வாதங்களையும் நான் வந்து பரிசீலனை பண்ணும்போது நிச்சயமாக இந்த இளைஞர்கள் போதையில தான் இந்த வேலையை செஞ்சிருக்காங்கிறது நிரூபணமாகுது. ஆகவே வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா ஜாமீனை ரத்து பண்ணி உத்தரவு போட்டுறாரு. மேலும் ஒரு பரிந்துரை என்ன செய்யறாரு அப்படின்னா, தமிழக அரசு இதை இப்படியே விட்டுறாம தலைமைச் செயலாளருடைய கவனத்திற்கு நான் இதை வந்து அனுப்புறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இது தொடர்பான ஒரு சட்டத்தை வந்து நீங்க இயற்ற வேண்டியது அவசியமா இருக்கு. ஒரு சட்டத்தை நீங்க முன்மொழிய வேண்டியது அவசியமா இருக்கு. இதை கொண்டு வந்தா தான் இந்த இறுதி ஊர்வலத்துல இது போன்ற குற்றங்கள் வந்து நம்ம தடுக்க முடியும். ஆகவே இந்த சட்டத்தை இயற்றுவதற்கு நீங்க வந்து பரிந்துரை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த வழக்கை வந்து வருகிற 31ஆம் தேதி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா மாற்று கருத்து இல்லை. இதுதான் தற்போதைய நிலைப்பாடா இருக்கு. இதே போன்ற சம்பவங்கள் நீங்களும் உங்க ஏரியாவில் வந்து நீங்கள் பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு சுடுகாடுக்கு கொண்டு போறதுக்கு பாதை இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை நிறைய இடங்கள் இருந்தாலும் கூட இந்த அல்ட்ராசிட்டிக்கும் அளவில்லாமல் நாளுக்கு நாள் என்ன ஆகுது அப்படின்னா உயர்ந்து கொண்டே இருக்கு. இந்த குற்றங்கள் பெருகி கொண்டே இருக்குது. ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் நீங்க இறுதி உலகங்களை கலந்து கொள்ளும் போது இதை நினைவில் வச்சுக்கிறீங்க. நம்மனால 4 பேருக்கு எந்த விதத்திலும் பிரச்சனை ஏற்படுத்தாத வண்ணம் இந்த இறுதி ஊர்வலத்தை நீங்க நடத்தணும். பொதுவா வந்து நம்ம கலந்துக்கிறோம் அப்படின்னா ஒரு துக்க நிகழ்வுல தான் நம்ம கலந்துக்கிறோம். அப்படிங்கிற போது சரி ஒருத்தர் வாழ்ந்த மனிதன் சந்தோஷமா வாழ்ந்து இந்த பூமியில போறாரு, நம்ம சந்தோஷமா வழியளித்து வைப்போம் அப்படின்னு சொன்னால் கூட யாருக்கும் எந்த விதத்திலும் இடையூறு இல்லாத அளவுக்கு அதை செய்ய வேண்டியதான் சரியானது. இல்லைன்னா நம்ம சமூகத்தின் மீது அக்கறை இல்லாதவர்களாக நம்முடைய சந்தோஷம் தான் முக்கியம் என்று சொல்லி மற்றவர்களுடைய ஏளனப்படுத்தி மற்றவர்களுடைய கஷ்டப்படுத்தி வாழ்வது என்பது சரியானது அல்ல. ஆகவே நம்முடைய தமிழ் சமூகம் இதெல்லாம் கவனத்தில் வைத்து இறுதி ஊர்வலங்களை மிகவும் கவனத்தோடும் கண்ணியத்தோடு நீங்க பங்கேற்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்திற்காக இந்த வீடியோவை நம்ம வெளியிடுகிறோம். அந்த வழக்கு சம்பந்தமான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கீங்க, உறவுகள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் நல்லதோடு வேற சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.